சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ்ல ஸ்ரேயா அவர்கள் அரங்கத்தையே அதிர வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்லேயே இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. இந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்க இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண்லாம் பயங்கரமா மிரண்டு போயிருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல மெகா ஆடிஷன்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் எந்த சீசன்லயுமே இல்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட 25 போட்டியாளர்களை இந்த சீசன்ல தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ அழகா பாடியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது முதல் வாரம் இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் 2 டீமா பிரிக்க போறாங்க. ஒன்று பேக் பெஞ்சஸ் டீம், இன்னொரு டீம் ஸ்மார்ட் கேங்ஸ்டர் அப்படிங்கிற பேர்ல வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த 2 டீம்ல வந்து யார் யாரை ஃபில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டா இருக்க போகுது. இந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல ஸ்ரேயா அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பூ பூக்கும் ஓசை அப்படிங்கிற பாட்டு பாடியிருந்தாங்க. அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய எஸ்பிபி சரண் அவர்கள் எழுந்து போயிட்டு அந்த பஸரை வந்து இது பண்ணிட்டாரு. அப்புறம் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று இருக்கும், பேப்பர் ஸ்ப்ரே, அதை அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா ஸ்ரேயா எங்களோட டீமுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயாவை அவரோட டீமுக்கு அவர் இழுத்து போட்டாரு. அந்த ஸ்ரேயா பாடினதுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே இப்படி ஒரு டேலண்டடான பர்சன் என் டீம்ல இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அந்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ அவசர அவசரமா எந்திரிச்சு வந்து நான் வந்து அந்த பஸரை அடிச்சிருந்தேன். அவ்வளவு சூப்பரா ஸ்ரேயா அவர்கள் பாடுறாங்க. இவ்வளோ சின்ன வயசுல அதுவும் அந்த பூ பூக்கும் ஓசை பாட்டை இவ்வளோ ஸ்ருதியோட பாடுறதெல்லாம் உண்மையிலேயே அன்பிலீவபிள் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த சீசன்ல ஸ்ரேயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்டா இருக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு சீசன்ல ஸ்ரேயா அவர்கள் எஸ்பிபி சரண் அவர்களோட பேக் பெஞ்சஸ் டீம்ல தான் பயணிக்க போறாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால வைரலா போகுது. எல்லாருமே வந்துட்டு ஸ்ரேயாக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஸ்ரேயா இந்த சீசனோட நம்பிக்கை நட்சத்திரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இன்னொரு பக்கம் ஏன் இந்த சீசனுக்கு ஸ்ரீனி சார் வரல, அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஹரிச்சரனும் ரம்யா நம்பீசனும் வந்திருக்காங்க. அப்போ அவங்க மட்டும் தான் இனிமேல் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் போகுது. இந்த ஒரு வாரம் ஸ்ரீனி சார் வரல, வராமே இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் எதுவும் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்துருவாரு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இயக்குனர் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களோட இயக்கத்தில் இதய முரளி படம் ரொம்பவே சூப்பராக எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில் அந்த படத்தில் தனுஷ் அப்படின்னா சிவகார்த்திகேயன், இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் கேமியோ பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் இதற்கு முன்னாடி தனுஷ் அவர்களை வச்சு இட்லி கடை அப்படிங்கிற படத்தை தயாரிச்சிருந்தாரு. அதே போல பராசக்தி அப்படிங்கிற படத்தை தயாரிச்சு சிவகார்த்திகேயனிடம் நல்ல நட்புல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் இயக்க போற முதல் படமான இதய முரளி படத்துல அதர்வா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு இல்லையா. ஸோ இந்த ஒரு படத்துல தனுஷ் அப்படின்னா சிவகார்த்திகேயன் யாராவது ஒருத்தரை கேமியோ பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியால ஆகாஷ் அவர்கள் இருக்காராமா. 2 பேருமே இவருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ கண்டிப்பா 2 பேருமே பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் ரீசெண்டாக பராசக்தி அப்படிங்கிற படத்தில் ஒர்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ்க்கு ஒன்றா போகிறத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் அதிகமாக வில்லிங் எடுத்து இந்த ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு கேமியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.